அவரவர் அணிகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சட்டப்பேரவையில் கவனமாக இருந்து அவரவர் அணிகளை பாதுகாத்துக் கொள்ள காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்படுகிறது. கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் விழாக்கு பேரன்புமிக்க பெரியவர்கள் தாய்மார்களே, பிரசாதம் ஒரு நிமிஷம் ஓரமா நின்று வாங்கி தரேன். ஓரமா நின்று வாங்கி தரேன். ஓம் நோரசுதார் நோசங்கம் நோரலம்னோ ஓம் நோதான் நோரஹிதம் நோ மகாமார்கே நம சீதலா தேவி நம ரேணுகாம்பிகாதே நம. கும்பாபிஷேகம் நடக்குது. வெகு விமர்சையாக 3 நாள் வெகு விமர்சையாக நடக்குது. காலையில் அன்னதானம் பண்ணோம். தொடர்ந்து அடுத்த வாரம் ஆடி பிறகுது 56வது வருஷம் ஆடி திருவிழா. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 25 வருஷமா பண்ணிருக்கேன். நான் பூர்வீக இருக்கேன் 25 வருஷமா. இங்கே இந்த கும்பாபிஷேகம் வந்து 17 வருஷம் கழிச்சு திரும்ப வருது. சாமி ரொம்ப முத்தம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். அதனால் ஒரு வருஷம் கூட தவறாமல் நாங்கள் இந்த ஆடி மாத திருவிழாலையும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. சாமி தரிசனமும் நல்லபடியாக நடந்தது. தேங்க்ஸ். அயன்புரம் பிரம்மபுரீஸ்வரர் கேத்திரம் என்று இந்த இடத்திற்கு பெயர். அந்த பிரம்மபுரீஸ்வரர் கேத்திரத்திலே நமக்கெல்லாம் அன்னையாக, அன்பின் தாயாக, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னைக்கு மிஞ்சின தெய்வம் எதுவும் கிடையாது. தெய்வமே அப்பறம்தான். அம்மா தான் நமக்கு முதல் தெய்வம். அப்படி முதல் தெய்வமாக, உலகத்திற்கே முதல் தெய்வமாக ஜெகன்மாதாக விளங்கக்கூடிய ஸ்ரீ தேவி முத்தாலியம்மன் இந்த இடத்திலே பல 100 ஆண்டுகளாக இந்த இடத்திலே இருந்து கொண்டு இங்கே உள்ள பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையிலே அவர் என்னென்ன வேண்டுவார் வேண்டுவது என்பதற்கிணங்க யாராருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் மனதார நினைத்தால் உடனே அதை கைகூடும் என்று பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை. அப்படி அந்த பக்தர்கள் நம்பிக்கை கொண்டு இந்த அம்பிகை முத்தாலியம்மனை அவர்கள் முத்தம்மனை அவர்கள் தினந்தோறும் வந்து வழிபடுகிற பக்தர்கள்லாம் இருக்கிறார்கள். வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க. யார் எப்படி வந்தாலும் அவருடைய பார்வையெல்லாம் நம்முடைய பக்தர்கள் மேல் தான் இருக்கும்.
நாம் அவரை பார்க்குறோமோ பார்க்கலையோ அந்த அம்மையுடைய பார்வை பக்தர்களுடைய மேல் இருக்கும். பக்தர்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன குறை, அந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறது அவருடைய கடமை. அப்படி அந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலே சிறப்பான முறையிலே 4 நாட்களாக மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்று இதனை சிறப்பான முறையிலே ஆலய நிர்வாக குழுவினர், கும்பாபிஷேக திருக்கமிட்டி குழுவினர்கள், ஆலய நிர்வாகிகள், ஆலய ஈஓ எல்லோரும் அறங்காவலர்கள் எல்லாம் சிறப்பான முறையில் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த முறையோடு அந்த ஆலயத்திலே குமார் குருக்கள், அவருடைய குமாரர்கள், அவருடைய உறவினர்கள், வெளியூரிலிருந்து பல க்ஷேத்திரத்திலும் இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் அனைவரும் இந்த யாகத்திலே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இதையெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். என்றென்றும் அவர்களெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று முத்தாலம்மனை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. பூத்தவளே புவனம் 14 பூத்தவளும் காத்தவளே வில்கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே எங்கோ மூவா முகுந்தர் கிளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் பூ நிறத்தாளே பூயடங்க காத்தாளே அங்கையர் பாசாங்குதம் கரும்பு வில்லும் தேர்த்தாளை முக்கண்ணி முத்தலையம்மனை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அம்பிகையின் கும்பாபிஷேகத்திற்கு பிரதானமாக இருந்து வில்லிவாக்கம் ஸ்ரீ கபாலி சிவாச்சாரியர் அவர்கள் பிரதானாச்சாரியர் என்று பிரதானமாக இருந்து அம்பிகைக்கு 4 வேளைகள் யாகங்கள்லாம் செய்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் இங்கே எல்லா ஆலயத்திலிருந்து வந்திருந்த சிவாச்சாரியார்கள் அவங்கவுங்க யாக குண்டத்திலிருந்து செய்த அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், இந்த ஊர் க்ஷேமமாக இருக்க வேண்டும். அப்படி என்றெல்லாம் நிலவில் பிரார்த்தனை கொண்டு முத்தாலம்மன் அருளை பெற்று நலமோடு வளமோடு வாழ பிரார்த்தனை செய்து கொள்ளுமா. நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசதம்பரம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. செல்வனேசன். நான் முத்தையம்மன் கோவில் கமிட்டி சார்பாக ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டு பல 100 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த கோயில் ஸ்தாபித்தவர்கள் அன்று முத்தையம்மன் கோயிலோடு சில பிரகாரங்களையும் சேர்த்து, அதாவது முருகன் சன்னதி, பேச்சியம்மன் சன்னதி, நாகர் சன்னதி, நவக்கிரக சன்னதி, நாராயணம்மன் சன்னதி, துர்க்கையம்மன் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, பிரம்மகியம்மன் சன்னதி இவைகளெல்லாம் சேர்த்து ஸ்தாபித்தார்கள். அதன் பிறகு பேச்சியம்மன் சன்னதி டெவலப் செய்யப்பட்டது. ஐயப்பன் கோயில் புதிதாக உருவாக்கப்பட்டது. தற்பொழுது முருகன் கோயில் புதிதாக உருவாக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதை தவிர நமது பேச்சியம்மன் சன்னதி உயர்த்தப்பட்டு அங்கும் அந்த சன்னதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. நவக்கிரகம் சன்னதியும் பிரகாரமும் விருத்தி செய்யப்பட்டு அதுவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அம்மனை பொறுத்த அளவில் அயனாபுரத்தில் நீங்கள் எங்கும் காண முடியாத அளவில் ஒரு அருமையான அழகான நாங்கள் எல்லோரும் போற்றக்கூடிய எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அம்மனாக வீட்டிலிருந்து எல்லோருக்கும் அருள் பாவித்துக் கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு அவர்கள் என்ன குறை அம்மனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றார்களோ அவை அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். இந்த அம்மனுக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் பூஜை நிரந்தரமாக செய்யப்படுகின்றது. எந்த முடக்கமும் இல்லாமல் பூஜை தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அம்மனை எல்லோரும் வழிபடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோவிலை ஸ்தாபித்த அனைவரையும், அதாவது எங்களுக்கு முன்னால் இருந்த கமிட்டி உறுப்பினர்கள், குருக்கள், பூஜாரிகள் அனைவரையும்
இந்த தருணத்திலேயே நாங்கள் நன்றி கூர்ந்து ஞாபகமூட்டுகின்றோம். இன்றைய தினம் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் நடத்தி தந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த விழா சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏராளமான பொருளுதவிகள், ஏராளமான உடல் உழைப்பு அனைத்தையும் சகோதரர்கள், நண்பர்கள் எல்லோரும் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். காவலர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்திலேயே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். குருக்கள் குமார் அவர்கள் எங்களுடைய சகோதரர் மாதிரி முதலில் அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், அம்மனை வழிபடுவதற்கும் சரி, பேச்சியம்மனை வழிபடுவதற்கும் சரி, ஐயப்பனை கும்பிடுவதற்கும் சரி, இல்லை மற்ற பிரகாரங்களுடைய தெய்வங்களை கும்பிடுவதற்கும் சரி, எங்களுக்கு உறுதுணையாக தினந்தோறும் பூஜை செய்து எங்களை சாமி கும்பிட வழிவகுத்து கொடுப்பவர் எங்களது குருக்கள் குமார் அவர்கள். அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் அவருக்கு மிகவும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.